Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆம்ஸ்ட்ராங் இறப்புக்கு பின்னால் தான் தமிழகத்தில் பெரும்பாலான பேருக்கு ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு நபர் இருந்தார்ன்றதே அப்போது வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் இவர் தான் ஆம்ஸ்ட்ராங், இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கமெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியார் கூட இருந்திருக்காரு. அதன் தொடர்ச்சியாக அப்படியே வந்து கவுன்சிலராக நிற்கும் போது அவருக்கு யானை சின்னம்னு ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. விஎஸ்பின்னு ஒரு கட்சிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு யானை சின்னம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. கட்சி கூட்டத்தில் அவர் பேசுறதோட பார்க்கும்போது அவங்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு கட்சி சாயத்தை பூசுறதுக்கு முன்னாடி அம்பேத்கர் விஷயத்தை வந்து மெயினா வந்து சொல்லிடுறாரு. அதாவது அம்பேத்கர்ன்ற வார்த்தையை அவர் சொல்ல வேணாம், பாபா சாஹிப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். தென்னிந்திய புத்த விகார்னு ஒன்று உருவாக்குனதே ஆம்ஸ்ட்ராங் தான். பலர் வழக்கறிஞர்கள் யாரும் வந்து ஃபீஸ் கட்ட முடியல, இல்லை இந்த மாதிரி அட்வொகேட் படிக்கணும்னு இருக்கான், 2-3 மார்க்கில் கம்மியாயிடுச்சு. அதாவது ஒன்லி வழக்கறிஞருக்கு மட்டுமே கிடையாது, அரசு பணிகளில் கூட பல உதவிகள் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவரோட ஊர்வலம், இறப்பு ஊர்வலம்ன்றது வந்து இரவுலேருந்து அதிகாலை வரைக்கும் அங்கே போய் சேர்ந்துச்சு. பணம் கொடுத்து கூப்பிட வேண்டிய கூட்டமும் அது கிடையாது. இந்த நூற்றாண்டுல ஆம்ஸ்ட்ராங் ஒரு பேர் வைக்கணும்னா அட்வொகேட் மேக்கர்னே வச்சிடலாம். ஏன்டா அவ்வளோ அட்வொகேட்டை உருவாக்கி இருக்காரு. அவனுக்கு என்ன படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவனை சேர்க்கறது உருவாக்கி இருக்காரு. இந்த பலம் தான் வந்து அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து அந்த பார் கவுன்சில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் ஆம்ஸ்ட்ராங்க்கு மிக முக்கியமான பங்கு இருக்கா சார்? ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணி அதை யாரு நிரப்புவாங்கன்ற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்டா யாராலையும் நிரப்ப முடியாது. விட்டு சென்ற பணி விட்டு சென்றது தான். சும்மா இவர் விட்டு அது படத்துல தான் வரும். இவர் விட்டு சென்ற பணியை நாங்க தொடர்றோம், அவர் விட்டு சென்ற பணியை நாங்க தொடர்றோம். ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணியை யாராலையும் தொடர முடியாது. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமதி விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். பிஎஸ்பி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திருமிகு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நடந்து 1 வருஷம் ஆகுது. 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடக்க போகுது. அதில் பிஎஸ்பி வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியாக நடத்த போறாங்க. சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை என்பது ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை தான். அதில் வந்து சென்னை போலீஸ் சீரியஸாக செயல்பட்டு பல சம்பவங்களை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ஜெயிலில் இருக்காங்க. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் பற்றிய நினைவுலைகளை அவர் என்ன பண்ணாரு, எப்படி வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பார் கவுன்சிலையே தீர்மானிக்கிற அளவுக்கு ஒரு ஆளுமையாக எப்படி வளர்ந்தாரு. குறிப்பாக வட சென்னையில ஆம்ஸ்ட்ராங் மீறி எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்ந்தவர். அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயமா ஆம்ஸ்ட்ராங்கை பத்தி பலருக்கு பலவிதமான கருத்துக்கள் நிலவி வந்துச்சு. கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஆம்ஸ்ட்ராங் வந்து படுகொலை செய்யப்பட்டார். தன்னோட கட்டி கொண்டிருக்க வீட்டுக்கிட்டேயே வந்து அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டார். இந்திய அளவில் வந்து பெரிய அளவில் சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் படுகொலைன்றது வந்து யாருமே அதை ஏற்றுக்கொள்ளலை. எல்லாருமே அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அனைவருமே கண்டனம் தெரிவித்தாங்க. அதன் தொடர்ச்சியாக விசாரணை வந்து ரொம்ப முடுக்கி விடப்பட்டது. நிறையா தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. காவல்துறை வந்து பலரை கைது செய்தாங்க, பலரை விசாரணைக்கு உட்படுத்தாங்க. இதன் காரணமாக வந்து அப்போது வந்து குற்றவாளிகள் பலர் வந்து கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு சிறையிலும் இருந்து கொண்டிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையரே அதன் தொடர்ச்சியாக ஒரு மாற்றம் செய்தாங்க. வேற ஒரு காவல் ஆணையர் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இந்த வழக்கு ஒரு போக்கை கொண்டு போய் இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு கைதி செய்து பலர் சிறையில் இருந்தாலும் இன்னமும் வந்து சில பேர் அதை வெளியே சொல்லலையே, பல பேர் வெளியே வரலையே, இன்னும் குற்றவாளிகள் என்னன்ற காரணம் பலர் பேருக்கு அந்த சந்தேகத்துக்குடமான கேள்விகள் எழுந்துருந்தாலும் காவல்துறை விசாரணை இருக்குது, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, சென்னைக்கே முக்கியமானது சென்னை உயர்நீதிமன்றத்துக்குள்ளே இருக்க, அதாவது செஷன்ஸ் கோர்ட், அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து சென்னை மாநகர முதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அதனால் நீதிபதிகள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து கொண்டிருக்காங்க இந்த விஷயத்தில். ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா, ஆம்ஸ்ட்ராங் இறப்புக்கு பின்னால் தான் தமிழகத்தில் பெரும்பாலான பேருக்கு ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு நபர் இருந்தார்ன்றதே அப்போது வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி வந்தது மட்டும்தான் எல்லாருக்கும். இவர் தான் ஆம்ஸ்ட்ராங், இப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கமெண்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆம்ஸ்ட்ராங் வந்து ரொம்ப
பெரிய ஒரு கல்வி அறிவு இல்லைன்னா கூட ஒரு பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஒரு ஆந்திராவில் வந்து ஒரு எல்எல்பி முடித்த ஒரு நபர். அவர் பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். அதாவது பெரிய குடும்பத்தை ஒரு 10 பேர் குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆம்ஸ்ட்ராங்ன்றவர். ஒரு அவருடைய கடந்து வந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தியார் கூட இருந்திருக்காரு. அதன் தொடர்ச்சியாக அப்படியே வந்து தனியாக வந்து கவுன்சிலராக சுயேட்சையாக கவுன்சிலராக நிற்கும் போது அவருக்கு யானை சின்னம்னு ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போது அவர் அந்த பிஎஸ்பின்னு ஒரு கட்சிக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு யானை சின்னம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலிமா ஒரு கவுன்சிலராக வந்தார். அதுக்கப்புறம் பிஎஸ்பி அப்படின்ற ஒரு கட்சியில் வந்து தேசிய கட்சி, அதில் வந்து பலர் தலைவராக இருந்திருக்காங்க. முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜாங்கம்ன்ற ஒரு தலைவராக இருந்திருக்காரு. வடலூர் சாமிதுரை இருந்திருக்காரு. அப்புறம் ராஜான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்புறம் வந்து ராஜான்னு ஒருத்தர், அதன் பிறகு வந்து நம்ம தேவநாதன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதன் பிறகு செல்வம் இருந்திருக்காரு. அதன் பிறகு நம்ம ஆம்ஸ்ட்ராங் இருந்திருக்காரு. இவ்வளோ பேர் இருந்தாலும் பிஎஸ்பியோட அடையாளமாக ஆம்ஸ்ட்ராங் திகழ்ந்தார். இவ்வளோலாம் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் தான் வந்து ஒரு அடையாளம். தமிழ்நாட்டில் பிஎஸ்பிக்கு அடையாளம் ஆம்ஸ்ட்ராங்க தான் இருந்திருக்காரு. பலர் இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் தான் தமிழகத்தின் பிஎஸ்பி அடையாளம்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் அங்கே இருந்தாலும் செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூரில் கூட கேண்டிடேட்டை போட்டு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணாங்க. வாக்கு வங்கியில் தோல்வி அடைவோம், நம்ம 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு கூட வரமாட்டோம்னு தெரிஞ்சும் அங்கே ஒரு பூத் கமிட்டி போட்டு அங்கே ஆட்களை போட்டு அங்கே நிப்பாட்டின ஒரு பெருமை ஆம்ஸ்ட்ராங் உண்டு. அதேமாரி பல பல இளைஞர்களை வந்து வழக்கறிஞராக உருவாக்கி விட்டுறதால ஒரு பெரும் பங்கு வந்து இன்று வந்து ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பாரிஸில் இருக்க உயர்நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்க சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் வந்து டாமினேஷன் இந்த மாதிரி சமூகத்தினர் அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்த காலத்தில் இவர் வந்து அங்கே ஒரு பிரச்சனை உருவாகி அந்த பிரச்சனை சட்டக்கல்லூரி கலவரமாகி நீதிமன்ற வளாகத்தில் 2007 காலகட்டம்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கலவரமாகி அந்த கலவரத்தோட தொடர்ச்சியாக வழக்குகள் வந்தோடனே இந்த வழக்குகள்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட லாங் டைம் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த வழக்கை நடத்தி அந்த 2007 குறிப்பாக என்னோட நினைவு சரியாக இருந்தால் 2017 வரைக்கும் அந்த வழக்கை நடத்தியிருப்பார் நினைக்கிறேன். 2017 காலகட்டத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங்ன்ற ஒரு நபருக்கு வந்து திருமணம் நடைபெற்றதாக நினைக்கிறேன். 16-17 காலகட்டத்தில். அப்போது அந்த வழக்கை முடித்து தன் கூட இருந்தவங்களெல்லாம் சரி செய்து விட்டு அந்த வழக்கில் வந்து தனக்கு எதிராக இருந்தவங்க மாற்று சமூகத்தினர் கூப்பிட்டு உங்களுக்காக நீதிமன்றம் எதனா பேமெண்ட் கட்டணுமா, உங்களுக்கு வழக்கறிஞர் ஃபீஸ் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வழக்கை முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவர் திருமணம்ன்ற ஒரு உறவுக்குள்ளேயே வராரு. ரொம்ப ஏஜ்டு ஆனாலும் தன்னோட திருமணத்தை வந்து ரொம்ப விமர்சையாக நடத்தினார். நம்ம பச்சைபாஸ் கல்லூரிக்கு எதிர்த்த மாதிரி இருக்க இடத்துல தான் ஒரு பெரிய ஒரு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதுலேயே கூட தன்னுடைய கொள்கை பிடிப்புப்படி அதுலேயே வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட மூத்த தலைவர்கள் படங்கள் எல்லாம் டாலர்களாக போட்டு மாங்கல்யமாக ஒரு திருமணம் செய்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க அவங்க காதல் திருமணம். அவங்களும் வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் ப்ளஸ் இவர திருமணத்திற்கு பிறகு அவங்களும் ஒரு எல்எல்பி படித்ததாக ஒரு தகவல் இருக்குது. இப்படி இருக்கும்போது கட்சியை வந்து நிறைய உருவாக்கிட்டாரு. நிறைய இடத்துக்கு போனாலும் அதாவது எப்படின்னு கேட்டால் ஒரு கட்சி கூட்டத்தில் அவர் பேசுகிறதோடு பார்க்கும்போது ஒரு அவங்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு கட்சி சாயத்தை பூசுறதுக்கு முன்னாடி அம்பேத்கரிசத்தை வந்து மெயினாக வந்து சொல்லிடுறாரு. அதாவது அம்பேத்கர்ன்ற வார்த்தையை அவர் சொல்ல வேணாம் அப்படின்னே அவர் கடுமையாக பலர்கிட்ட கடிஞ்சிருக்காரு. உனக்கு உன் பேரை சொன்ன உன் பேரை சொல்லி உங்கள் அப்பா போய் பேர் சொல்லி கூப்பிடுவியா, உங்கள் அப்பா பேர் ராமசாமின்னு கூப்பிடுவியா, அப்பான்னு தானே கூப்பிடுவா, அந்த மாதிரி இவர் வந்து பாபா சாஹிப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ரெண்டாவது வந்து அந்த ஜெய் பீம் அப்படின்ற வார்த்தையை வந்து சென்னையில் அதிகமாக ஒழிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆம்ஸ்ட்ராங்னால. நான் அதெல்லாம் ஒரு 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 கட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் வந்து தொழில் சம்பந்தமாக பல விஷயங்களில் ஈடுபடுறாரு. அவர் பல கட்சியை வந்து விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காரு. அவரோட தொழில் சார்பாக ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் தொழில் அவர் செய்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில்
ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு தனித்துவம் என்னன்னா, எந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்து அவன் திருமண அழைப்பு கொடுத்தாலும் அந்த திருமணத்துக்கு கண்டிப்பா போகக்கூடிய ஒரு நபராகவே ஆம்ஸ்ட்ராங் இருக்காரு. எந்த ஊர்ல இருந்து ஒரு திருமண அழைப்பு வந்து கூப்பிட்டாங்க, ஒரு பிறந்தநாள், குழந்தைக்கு பிறந்தநாள்லாம் கூப்பிடுறாங்க. ஒரு குழந்தை, நம்ம நிறைய ஆடியோவெல்லாம் கேட்டிருப்போம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஃபோன் பண்ணி, அண்ணே வணக்கண்ணே, என் பேர் இதுண்ணே. அப்படியாப்பா, அண்ணே எனக்கு குழந்தை, பொன் குழந்தை பிறந்துச்சுண்ணே, உங்ககிட்ட தான் சொல்றதுக்கு நான் ஃபோன் பண்ணேண்ணே அப்படின்னும் போது எல்லா தலைவரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. உடனே என்ன சொல்றாரு, அப்படியா கவனமா இருக்கணும். அவன் பேர் கூட இவருக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்படியா கவனமா இருக்கணும், பொறுப்பு வந்துருச்சு, உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, இனிமேட்டு ஒழுங்கா முதல் வேலையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுக்கப்புறம் கட்சி பணி செய்யணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு வகுப்பெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுக்கு சுத்தி இருக்கவங்க கிட்ட போதை பழக்கத்துல அடிமையாகக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவா இருந்திருக்காரு. ட்ரெஸ் கோட், நீங்க ஆம்ஸ்ட்ராங்கோட ட்ரெஸ் கோட் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்துறான போது ஆம்ஸ்ட்ராங் பிகினிங்ல இருந்தே ஒரு ட்ரெஸ் கோட் உள்ள ஒயிட் அண்ட் ஒயிட், அதுக்கு தான் அந்த அப்படி மாற்று கலர் நிறத்துல உடை அணிந்தாலும் அந்த உடைய சரியான உடையா அணிந்து கொள்ளக்கூடிய நபரா இருக்காரு. எந்த ஊர்ல திருமணம் அழைப்பு எங்க கூப்பிட்டாலும் போகக்கூடிய ஒரு நபர். இறந்து 1 வருஷம் ஆக போகுது. இறந்த உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆறுதல் தெரிவிக்காத தலைவர்கள் யாருமே இல்லை. முதல்வர் உட்பட அவங்க வீட்டுக்கு போனாங்க. முதல்வர் உட்பட அவங்க வீட்டுக்கு போனாரு. பல சர்ச்சைகள் கிளம்புச்சு, பலர் பலவிதமா பேசினாலும் ஆம்ஸ்ட்ராங் இறந்து 1ஆம் ஆண்டு வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் பிஎஸ்பி அப்படின்ற ஒரு பெரிய, அவரோட இறப்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு அவங்களோட தேசிய தலைவர் மாயாவதியே வந்து வந்திருந்தாங்க. வந்துட்டு மாயாவதியே அவங்கள அந்த இரங்கலுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு அதன் தொடர்ச்சியா வந்து கட்சியில வந்து கூட்டம் நடத்துனாங்க. அவரை கூட்டம் நடத்தி அடுத்தது யார் கட்சி தலைவரா நியமிக்கலான்னு ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் வரப்போறாங்கன்ட்டு. இதற்கு மத்தியில அந்த கூட்டத்தை ஆலோசனை பண்ணி பட்டாபிராம் ஆனந்தன்றவர் வந்து வழக்கறிஞர் பட்டாபிராம் ஆனந்தன் வந்து பிஎஸ்பியோட தமிழக மாநில தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்காருன்ற அறிவிப்பு மூலமா வெளியே வந்துச்சு. அதன் தொடர்ச்சியா ஒருங்கிணைப்பாளரா ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்கன்னு ஒரு இது இருந்துச்சு. அடுத்த ஒரு சில மாதங்கள்லயே திடீர்னு பார்த்தா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்படுறாங்க. அந்த நீக்கப்பட்டுட்டு அதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வழக்கை பார்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கனால, அவங்களோட குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை காரணமாக திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து விலக்கு வைக்கப்படுகிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க பொறுப்புல இருந்து தான் விலக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சில எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவங்க கட்சியில இன்னமும் அவங்க உறுப்பினராக தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போது நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நாளை ஆம்ஸ்ட்ராங் வந்து 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடக்குது. அந்த 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியில வந்து ஒரு பக்கம் வந்து கடந்த 1 மாத காலமாக வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திச்சு அழைப்புதல் கொடுத்துட்டு இருக்காங்க. பல கட்சி தலைவர்கள் பெரும்பாலும் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அழைப்புதல் கொடுத்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து ஆனந்தன் தரப்புல இருந்தும் ஒரு அழைப்புதல் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது சிலர் வந்து ஒரு கட்சி நிர்வாகி கிட்ட வந்து ஆனந்தன் தரப்புல இருந்து ஒரு அழைப்புதல் கொடுக்குறாங்க. அந்த கட்சி தலைவர்கிட்ட பொற்குடி தரப்புல இருந்து ஒரு அழைப்புதல் கொடுக்குறாங்கன்னும் போது, இந்த அழைப்புதலும் அந்த அழைப்புதலும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மாறுபட்டு இருக்கு. ஏன்னு கேட்டா, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து எங்க கொடுத்துருக்காங்க, தன்னோட 5/7/2025 தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை சமத்துவ தலைவர் நினைவிடம், அதாவது அவருடைய உடல் வந்து புதைக்கப்பட்ட இடத்துல, ஆமா, போத்தூர் கிராமம் திருவள்ளூர், அந்த ஊர்ல வந்து அவங்க வந்து காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் நினைவஞ்சலி கூட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கு பல நிகழ்ச்சிகள் கொண்டு வந்து இருக்காங்க. பன்முக பேர் ஆளுமைன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் கருத்தரங்கம் வச்சிருக்காங்க. அதுல அவங்க குறிப்பா கூப்பிட்டுருக்கிறது என்னன்னா, வணக்கத்திற்குரிய பிக்குகள், தேசிய மாநில அரசியல் கட்சி தலைவர்கள், தென்னிந்திய பௌத்த சங்கங்கள், பாபா சாஹிப் அம்பேத்கரிய அமைப்புகள், பௌத்த அறிஞர்கள், சமூக தலைவர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் அப்படின்னு போட்டு, அவங்க கூட இருக்கவங்க எல்லார் பேரையும், மைக்கேல் தாஸ், ராஜவேல், மணிவண்ணன், அந்த மைக்கேல் தாஸ் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட பொதுச் செயலாளராக இருந்தவர். அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங்கே சொல்லுறாரு, ஒரு பூவையார்கிட்ட வளர்க்கப்பட்டவர், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வந்தார், என்னால் வளர்க்கப்பட்டதோட இவர் பூவையாரோட வளர்க்கப்பட்டவர்னு ஆம்ஸ்ட்ராங்கே மைக்கேல் தாஸ் சொல்லியிருந்தார். மைக்கேல் தாஸே வந்து ஆனந்தன் கிட்ட வந்து மொத்தமாக விலகி இங்கே வந்து இந்த இடத்துல இருக்காரு. இப்போ இவங்க எல்லார் பேரையும் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து அவங்க கட்சி சம்பந்தமான ஒரு அழைப்புதல் யார் யார் வராங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங் அமைதி ஊர்வலம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கும் இடம் பொத்தூர் கிராமம், முடியும் இடம் சமத்துவ தலைவர் நினைவிடம். அந்த கிராமத்தோட எல்லையிலேருந்து அந்த நினைவிடம் வரைக்கும் அமைதி ஊர்வலம் நாளை காலை 9 மணிக்கு நடக்குன்றாங்க. காலை 10 மணிக்கு பௌத்த அரவணடிகள் தலைமையில் புத்த வந்தனம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. காலை 11 மணிக்கு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் திருவுருவச் சிலை திறப்பு, நினைவஞ்சலி மற்றும் நினைவேந்தல் மலர் வெளியீடு அப்படின்னு போட்டுட்டு பௌத்த அரவணடிகளுக்கு அப்படின்னு அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்திருக்காங்க. ஆனா ஆனந்தன் தரப்புல பிஎஸ்பின்ற இவங்க எந்த இடத்துலயுமே தன்னோட அழைப்புதல்ல பிஎஸ்பி அப்படின்ற ஒரு இடத்த எங்கேயுமே குறிப்பில்லை. ஒரே ஒரு இடத்துல கூப்பிட்டு இருக்காங்க, முன்னாள் மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி அப்படின்னு மட்டும்தான். நிறுவனர் தென்னிந்திய புத்த விகார் பெரம்பூர் அப்படின்னு. தென்னிந்த புத்த விகார் நம்மளுக்கு தெரியணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியணும். ஆம்ஸ்ட்ராங் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த வழக்கறிஞர்கள், பௌத்த தழுவிய வழக்கறிஞர்கள்லாம் இப்போ கூட நம்ம வரதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட 2-3 பேர்கிட்ட பேசிட்டு தான் வந்தோம். ரொம்ப சீனியர்ஸ், பௌத்தத்தை சம்பந்தமாக எது வேணாலும் அவங்கள போய் கேட்கக்கூடிய ஒரு நபர். அப்படி அவரை கூப்பிட்டு, ஆனால் இந்த மாதிரி பௌத்த ஆய்வுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, அயோத்திதாச பண்டிதர் வந்து பெரம்பூர் பக்கத்தில் அப்போது வந்து பௌத்த விகார்ன்றத ஒன்றத்தை உருவாக்கியிருக்காரு. அது வந்து காலப்போக்கில் அப்படியே அழிஞ்சு அது ஒரு மார்க்கெட்டாகவே மூடிட்டு இருக்காது. அதை வந்து இந்த இடத்துல தான் இருந்துன்றதை உறுதிப்படுத்த அந்த ஆதாரங்களை எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டார் ஆம்ஸ்ட்ராங் இருக்கும்போது. அதை எடுத்து பார்க்கும்போது இந்த இடத்துல முழுசா மார்க்கெட்டே வந்துருச்சு. இப்போ போய் இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து கை வச்சோம்னா நம்ம வந்து லேண்ட் கிராப்பிங்லேயோ இல்லை மற்ற விகாரிலோ இந்த வியாபாரிகளோ மாற்று சமூகத்தினரோ நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்கன்ட்டு அங்கேயே ஒரு பகுதியில் ஒரு இடத்த வாங்குறாரு. அந்த இடத்த வாங்கி அதுக்கு வந்து புத்த விகார்னு ஒன்று வைக்கிறார். அதோட ஃபவுண்டரே வந்து ஆம்ஸ்ட்ராங் தான். தென்னிந்திய புத்த விகார்னு ஒன்று உருவாக்குறதே ஆம்ஸ்ட்ராங் தான். அதை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நிறுவனர். ஏண்டா இந்த மாதிரி சென்னைக்குள்ள ஒரு புத்த விகாரை கொண்டு வந்தது ஆம்ஸ்ட்ராங். ரெண்டாவது, பலர் வழக்கறிஞர்கள் யாரும் வந்து ஃபீஸ் கட்ட முடியல, ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி காலேஜில் சீட்டு கிடைக்கல, இல்லை இந்த மாதிரி அட்வொகேட் படிக்கணும்னு இருக்கான், 2-3 மார்க்கில் கம்மியாயிடுச்சு, இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியாக இருக்குது, மாற்று கம்யூனிட்டியாக இருக்குது. அதாவது ஒன்லி வழக்கறிஞருக்கு மட்டுமே கிடையாது, அரசு பணிகளில் கூட பல உதவிகள் பண்ணியிருக்காரு, படிக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதனால தான் அவரோட இறப்பு ஊர்வலம்ன்றது வந்து இரவுலேருந்து அதிகாலை வரைக்கும் அங்கே போய் சேர்ந்துச்சு. ஆமாம், இல்லாட்டி அவ்வளோ கூட்டம், பணம் கொடுத்து கூப்பிட வேண்டிய கூட்டமும் அது கிடையாது. எல்லாமே சினிமா பிரபலங்களும் அங்கே வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அப்போதான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஆம்ஸ்ட்ராங்னு ஒரு முகம் தெரியுது. ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு முகம் மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த ஒரு முகத்தை தான் நம்ம பேசுகிறோம். அவர் மறைஞ்சு போயிட்டார். அவருக்கு பல முகங்கள் இருந்தாலும் அதை பற்றி நம்ம பேசலை. ஆனால் இது தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு, வழக்கறிஞரா படிக்கிறாங்களா, இந்தா படித்து முடிச்சுட்டு வராங்களா, இந்த அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்லி விட்றேன், போயிட்டு அவர்கிட்ட படி. இல்லை காலேஜ் சேர்க்கறதுக்கு பணம் இல்லையா, சரி நம்மளுக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க, இவ்வளோதான் பணம் இருக்கா, சரி நம்மளுக்கு தெரிஞ்சவர்கிட்ட அங்கே ஒருத்தர் அங்கே போய் படிக்கிறியா, அந்த காலேஜில் படிக்கிறியா, ஆந்திராவில் படிக்கிறியா, இல்லை நான் இந்த காலேஜில் சேர்த்து விடுவா அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு பல உதவிகள் செய்து கொண்டே இருந்திருக்காரு. இப்போ அவரோட நினைவஞ்சல் கூட்டத்துக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆனந்தன் தரப்புல ஒரு அழைப்புதல் வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க இதில் வந்து எந்த இடத்துலையுமே நீலம்ன்றதே இல்லை. இது ஆம்ஸ்ட்ராங்கோட உடை சிகப்பு கலர், மஞ்சள் கலர் அப்படிதான் இருக்கு. பௌத்தம் சார்ந்த ஒரு அழைப்புதல் இருக்கு. ஆனால் முழுக்க பிஎஸ்பியோட கலராகவே நீல வர்ணத்திலேயே வந்து ஆனந்தன் வந்து ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அது எங்கே ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து இறக்க நேர்ந்துச்சு பார்த்தீங்களா, வெட்டுப்பட்டு இறக்க நேர்ந்த ஒரு வீட்டு பக்கத்துலேயே அங்கேயே அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. அதுக்கு வந்து பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர்கள்ல இருந்து ராம்ஜி அப்படின்ற ஒரு நபர் அதில் அழைப்புதல்ல நான் பார்த்த மாதிரி என்னோட நினைவு இருக்கு. மாநில நிர்வாகிகள், அவங்களோட தேசிய நிர்வாகிகள், மேல்மட்ட நிர்வாகிகள், கட்சி சார்ந்தவர்கள் கொஞ்சம் பேர் வராங்க. அதில் இல்லாமல் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டால்
ஆம்ஸ்டாங்கோட சொந்த தம்பி கீனஸ் அவர் வந்து அந்த அழைப்புதல்ல அவர் பேர் இருக்கு, அவரும் ஆனந்தன் கூட தான் இருக்கிறாருன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்ப நம்ம கேட்குறோம், கீனஸ் வந்து ஆனந்தன் கூட இருக்காரா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க எதிராளி நம்ம கிட்ட சொல்றது கீனஸ் ஆம்ஸ்டாங் கூட கிடையாது, ஆனந்தன் கூட கிடையாது, கீனஸ் வந்து பிஎஸ்பியில் இருக்காருன்றாங்க. அப்ப பிஎஸ்பி இப்ப ஆனந்தன் கிட்ட இருக்கு. ஆமா, அப்படிதானே எடுத்துக்கலாம். ஏன்டா ஆம்ஸ்டாங் இருக்க வரைக்கும் பட்டாபிராம் ஆனந்தன் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அது பிஎஸ்பி ஆனந்தன் சொல்றாங்க. அதுவும் ஏ இதுவும் ஏ, அதாவது ஆம்ஸ்டாங்க்கும் ஏ தான், ஆனந்தனுக்கும் ஏ தான். ஆனா ஆனந்தனால ஆம்ஸ்டாங் ஆக முடியாது. ஏன்டா அவர் பேர்லயே வச்சிருக்காரு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஏ ஆம்ஸ்டாங் தான் ஒரு பிஎஸ்பியோட அடையாளம். இன்னைக்கு அந்த கட்சியை வந்து வளர்த்து கொண்டு போறாரு ஆனந்தன். வந்து ஆனந்தனும் வந்து ஆம்ஸ்டாங்குக்கு வந்து ஒரு 10,000 பேரை தெரியும். ஆம்ஸ்டாங்க 1,00,000 பேரை 1,00,000 பேருக்கு ஆம்ஸ்டாங்க தெரியும். ஆனா ஆம்ஸ்டாங்க்கு ஒரு 10 பேர் நெருக்கமான ஒருத்தர்ல ஆனந்தன் ஒரு ஆள். ஓகே. அப்போ அந்த ஆனந்தன் அங்க வந்திருக்காரு. வந்தவுடனே அரசியல் அப்படின்னும் போது பல சிக்கல்கள் பல நெருக்கடிகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது இவங்க தனியா நினைவேந்தல் கொண்டா செய்யறது வந்து கட்சியில இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய மன வருத்தங்களை ஏற்படுத்தி தருது. அதாவது பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் செய்யற நினைவேந்தல் நிகழ்ச்சி கட்சிக்கு பிடிக்கலையா? இல்ல, பொற்கொடி ஆம்ஸ்டாங் தான் நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தணும். ஏன்னா அதுதானே முறை, அவங்க மனைவி தானே அவங்க. இது கட்சியை அவங்க கூட சேர்ந்து இது 2 பக்கம் இருக்கும்போது எந்த பக்கம் போகலாம்? மதில் மேல் பூனை மாதிரி பல பேர் இருக்காங்க. அண்ணனோட விசுவாசியா இங்க இருக்கலாமா, இல்ல கட்சியில இவ்வளவு நாள் திரும்ப கட்சி பதவிக்காக அங்க இருக்கலாமா? இப்ப இவங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே வந்து ஆனந்தன் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டதாக ஒரு தகவல் இருக்கு. ஓகே சார், குறிப்பாக நான் உடச்சே கேட்கிறேன் சார், குறிப்பாக பொற்கொடி அவர்களுக்கும் ஆனந்தன் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கா? அதன் காரணமாக தான் கட்சி பதவியை விட்டு நீக்கினாரா? பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து அவங்க ஒருங்கிணைப்பாளர் பதவியிலேருந்து அவங்கள நீக்கினதுக்கு உடனே அவங்க ஊடகங்கள்ல 2-3 ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்தாங்க. அப்ப அந்த பேட்டியில அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க, என்னுடைய காலில் வந்து விழுந்தாரு அண்ணி, நான் வந்து அண்ணனோட கேஸை பார்த்துக்கிறேன், நான் கொண்டு போறேன் இந்த கேஸை அப்படின்னு சொன்னாரு, அதனால தான் நான் அவருக்கு அந்த தலைவர் பதவி இதை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு, அது ஒரு தேசிய கட்சி. ஆமா, ஆம்ஸ்டாங் நிறுவனர், அதாவது பொற்கொடி அவங்க வாரிசா இருந்தாங்கன்னா அவங்க பார்த்து யாருக்கு வேணா தரலாம். ஆனா தேசிய கட்சின்னும் போது மேல இருக்கு, மாயாவதி தான் பதவி போடணும். ஆனா அவங்க இன்ன வரைக்கும் ஆனந்தனை வச்சிருக்காங்க. ஆமா, அப்போ அவங்களுக்கு தேவை திஸ் சேர்பர்சன் ஒருத்தர் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒண்ணு. ஆனா அவங்க அதுக்கப்புறம் என்ன குற்றச்சாட்டுனா, இது வரைக்கும் 1 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் அவர் அதுல எந்த விஷயமும் பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ மறைமுகமா என்னன்னு கேட்டாங்கன்னா, அவங்க ஒரு வந்து எடுத்து செயல்பட மாட்டேன்றாரு அப்படின்னு ஒரு அவங்களோட குற்றச்சாட்டு வெளிப்படையாவே பல இடத்துல வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த அவங்களுக்குள்ள இருக்க குற்றச்சாட்டுக்கு போலனா கூட ஆம்ஸ்டாங் இருக்கும்போது ஒரே ஒரு குழுவா இருந்தது, இன்னைக்கு 2 குழுவா பிளவுபட்டுருச்சு அப்படின்றதுதான் நம்மளோட வேதனையே. அதுதான் ஆம்ஸ்டாங் இருக்கும்போது ஒற்றுமையா இருந்தது. ஆம்ஸ்டாங் வந்து டைனாமிக் லீடர் அப்படின்றது வந்து அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆம்ஸ்டாங் வந்து நீங்க ஆம்ஸ்டாங்கோட ஸ்பீச் எல்லாம் இப்பயும் பல ஸ்பீச் வந்துகிட்டு இருக்கு. பல இடத்துல வந்து அவரோட குழந்தைத்தனம் வெளிப்படுது, பல இடத்துல வந்து அவருக்கு கோபமும் வெளிப்படுது, பல இடத்துல வந்து பிரச்சாரம், அவரோட பேச்சு, அவரோட அரசியல் தனமான பேச்சு, பாபா சாஹிப் அம்பேத்கரை பத்தி எவ்வளவு உணர்ந்திருக்காருன்ற விஷயத்தெல்லாம் அவர் சொன்னாலும் லீடர் கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்காங்களோ. இப்போ இதுல ஒரு விஷயம், ஒரு சின்னதா ஒரு விஷயம் நம்ம வரைக்கும் கேட்டா, பூவை மூர்த்தி அவரோடும் வந்து இருந்தவர் ஆம்ஸ்டாங், அவர் தலைவராக ஏத்துக்கிட்ட அண்ணன் மூர்த்தி அண்ணன். அதற்கு பிறகு அவர் ஜெகனை வந்து தலைவராக ஏத்துக்கல ஆம்ஸ்டாங். கரெக்டுங்களா? ஆமா, ஆம்ஸ்டாங் இங்க வந்துட்டார்ல. அதே மாதிரிதான் ஆம்ஸ்டாங்க தலைவராக ஏத்துக்கிட்ட ஒரு சிலர் பொற்கொடிய தலைவராக ஏத்துக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு உதாரணம் அவங்க தம்பிங்களை கூட சொல்லலாம், ஒன்னா இருக்கலாம். இன்னொன்னு அவங்க அண்ணன் பையன், அவங்க ஆம்ஸ்டாங்கோட கூட பிறந்த அண்ணன் வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பேங்க் ராபரியில இறந்து போனார். அவரோட பையன் மகன் இருக்காரு ரீகன்னு சொல்லிட்டு, அவரும் இப்ப அந்த கட்சியில தான் இருக்கிறாரு. நான் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஆனந்தன் கூட இல்ல, நாங்க பிஎஸ்பியில இருக்கிறோம், ஜெனரல் செக்ரட்டரின்னு ஒரு பொறுப்புல இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்களை ஏன் தனியா விட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்கவங்க ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, இல்ல அவங்க உறவினர்கள்
குடும்ப உறவினர்களே நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா, அப்படி பார்த்தா அவங்க அழைப்புதலில் வந்து ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப நெருக்கமாக இருந்த மைக்கேல் தாஸ் அவர் வந்து அவர் கூட இருக்கார், அவங்கள கைட் பண்ணுறாரு. நிறைய நம்ம வீடியோக்கள்லாம் பார்க்க முடியுது. இவங்க ஒரு பக்கம் எல்லா தலைவரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இதில் எந்த தலைவர் வரான்னு அவங்க இன்விடேஷனே போடலை. ஆமா, பொதுவாக தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் போய் நீங்கள் அவசியம் வரணுன்றான். அந்த அம்மா போனதுக்காக வருவாங்க, பலர் வருவாங்க. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பார்ட்டி உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு புதிய ஒரு பார்ட்டியை உருவாக்குறாங்கன்ற பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு பார்ட்டியை உருவாக்க அதுக்கு உண்டான பேஸ் தான் இதுவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்னு பார்ட்டி ஆரம்பிக்கணும். ஓகே, இல்ல 2026 தேர்தலில் வந்து அப்பகுதியில் அவங்கள வந்து பெரம்பூர்ல கண்டெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்பகுதியில் வந்து அவங்கள வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி நீங்க நில்லுங்க உங்களை ஜெயிக்க வைப்போம்னு ஏதோ ஒரு கட்சி அவங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஓகே, அதன் காரணமா தனக்கு இன்னைக்கு அவங்க பண்றது வந்து அவங்கள பலப்படுத்திக்கிறதோ, ஆம்ஸ்ட்ராங்க விசுவாசியா இருந்து ஒரு சிலர் அவர் கூட இருக்காங்க அவங்கள பலப்படுத்திக்கிறதுக்காக இருக்குமே தவிர, இப்போ இவங்க கூட இருக்கவங்க எல்லாரையுமே கட்சியிலிருந்து ஆனந்தம் நீக்கியிருக்காரு தவிர இவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை கொடுத்ததா தெரியல. இவங்க ஒரு பக்கம் பிஎஸ்பி செயல்படுது. இது இவங்க எந்த பத்திரிகையில எந்த இடத்துலயும் பிஎஸ்பின்னு ஒண்ணு போட்டிருந்தா தானே ஆம்ஸ்ட்ராங் கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு. இவங்க எந்த இடத்துலயுமே பிஎஸ்பின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல. இவங்க ஆம்ஸ்ட்ராங்கோட பேரை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகே, அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து ஒரு தந்தையை வந்து கை குழந்தையை இழந்துட்டு இப்போ ஒரு வருஷமா அவங்களும் அது வந்து அந்த இழப்புக்கு எது பண்ணாலும் ஈடாகாது. பட் அவங்களே ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணாலும் அதுக்கு வாழ்த்துக்கள் தான். ஓகே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணி அதை யாரு நிரப்புவாங்கன்ற யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்டா யாராலையும் நிரப்ப முடியாது. விட்டு சென்ற பணி விட்டு சென்றது தான். அது சும்மா இவர் விட்டு அது படத்துல தான் வரும். இவர் விட்டு சென்ற பணியை நாங்க தொடர்றோம், அவர் விட்டு சென்ற பணியை நாங்க தொடர்றோம். ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணியை யாராலையும் தொடர முடியாது. ஓகே, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பாரத்லா படிச்சுட்டு வருவாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். பாரிஸ்டர் லண்டன்ல பாரிஸ்டர் படிச்சுட்டு வருவாங்க. பரம்பரையா வழக்கறிஞராக இருப்பாங்க. அப்படிலாம் இருந்து ஒரு பெரிய வழக்கறிஞர்கிட்ட அட்வொகேட் ஜெனரல் ஒரு பெரிய வழக்கறிஞர்கிட்ட ஜூனியராக இருப்பாங்க. ஒரு 10 வழக்க கேஸை நடத்தியிருப்பாங்க. 100 வழக்கில் வக்காலத்தில் கையெழுத்து போட்டிருப்பாங்க. 50 வழக்க கண்டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 50 வழக்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு பல பெட்டிஷன்ஸ் கோர்ட்டில் போட்டிருப்பாங்க. கருப்பு கோட்டு உள்ளே போய் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க பலர் இருப்பாங்க. பரம்பரை வழக்கறிஞராக இருப்பாங்க, சமூகம் சார்ந்திருப்பாங்க, ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க, லண்டன்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இங்கே எம்ஏபிஎல் படிச்சுருப்பாங்க, பிஏபிஎல் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ஆந்திரால ஒரு எல்எல்பி முடிச்ச ஒரு சர்டிபிகேட் வாங்கின ஒரு ஆம்ஸ்ட்ராங் இவர்கள் எல்லாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் செய்திருக்காரு. பலர் வழக்கறிஞரை உருவாக்கியிருக்காரு. அதாவது ஒரு ஒரு விஷயம் ஆம்ஸ்ட்ராங்க்கு இந்த நூற்றாண்டுல ஆம்ஸ்ட்ராங்க்கு ஒரு பேர் வைக்கணும்னா அட்வொகேட் மேக்கர்னே வச்சிடலாம். ஓகே, ஏன்டா அவ்வளோ அட்வொகேட்டை உருவாக்கி இருக்காரு. அவனுக்கு என்ன படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு ஃபீஸ் கட்டுறது அவனை சேர்க்கறது உருவாக்கியிருக்காரு. இந்த பலம் தான் வந்து அவருக்கு ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து அந்த பார் கவுன்சிலுக்குள்ள, அதாவது நீங்க எந்த பார் கவுன்சில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் ஆம்ஸ்ட்ராங்க்கு மிக முக்கியமான பங்கு இருக்கா சார்? அவர் இருக்கும்போது இருந்துச்சு. ஏன்டா ஆம்ஸ்ட்ராங்கோட கூட்டம் ஏன்னு கேட்டா, ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி பிஎஸ்பி இருக்கு. ஆனா அப்பெல்லாம் பிஎஸ்பியோட வழக்கறிஞர்கள் ஆலந்தூர் கோர்ட்ல இருக்க மாட்டாங்க, சைதாப்பேட் கோர்ட்ல இருக்க மாட்டாங்க, அந்த பொன்னேரி கோர்ட்ல இருக்க மாட்டாங்க, திருவள்ளூர் கோர்ட்டு, ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டு, பூந்தமல்லி கோர்ட்டு, இங்கே எக்மோர் கோர்ட், இங்கெல்லாம் அலிக்குளம் கோர்ட்லாம் இருக்க மாட்டாங்க. சும்மா வழக்கறிஞர் இருப்பாங்க, ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருப்பாங்க, அவங்க இவங்கன்னு தான் இருப்பாங்களே தவிர. ஆம்ஸ்ட்ராங் வருகைக்கு அப்புறம் தான் பிஎஸ்பி டீம்னே ஒரு டீம் வந்து வழக்கறிஞர் குழு வந்து முழுக்க எல்லா நீதிமன்றங்களையும் கணிசமா வர ஆரம்பிச்சது ஆம்ஸ்ட்ராங் காரணம். டீம் தான் அதுக்கு வேறு போட்டது, விதை நாம் போட்டதுன்ற மாதிரி அந்த விதையை ஆம்ஸ்ட்ராங் போட்டது. அதுக்கு முன்னாடி பலர் ராஜாங்கம் இருந்திருக்கலாம், வடலூர் சுவாமிதுரை இருந்திருக்கலாம், ராஜா இருந்திருக்கான், தேவநாதன் இருந்திருக்கலாம், எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம். ஆனா இதை வந்து பண்ணது வந்து ஆம்ஸ்ட்ராங் தான். இதனாலதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் கோர்ட்டுக்கு வராருன்னும் போது அவருடைய விசுவாசிகள் அண்ணன் வந்திருக்காரு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் போய் பார்க்கறது. அதாவது நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கலைத்துறையிலே எடுத்தீங்கன்னா கூட ஒரு யூனியன் இருக்கிற, அந்த யூனியன்ல பலர் வாக்களிப்பாங்க, பலர் நிற்பாங்க தேர்தலில். ஆனா
அவங்களுக்கு தொழில் கொடுத்த குருநாதன் ஒருத்தர் இருப்பார். ஆமா, அவர் யாரு கை இவங்கெல்லாம் வேலை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆனா தொழில் கற்றுக் கொடுக்குற குருநாதருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அந்த மாதிரி அவன் யாருக்கிட்ட ப்ராக்டிஸ் பண்றானோ இல்லையோ, இங்க நான் வர்றதுக்கு காரணமான ஒரு அண்ணன் தானே, அப்ப அண்ணன் சொல்லிட்டாரு அதை செய்யணும்ன்ற ஒரு 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 இதை வந்து உருவாக்குன ஒரு ஆம்ஸ்ட்ராங் இடத்த இனி ஆம்ஸ்ட்ராங் யாராலையும் ஃபுல் பண்ண முடியாதுல, மாற்றுக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை. நான் அண்ணன் விட்டு சென்ற பணியை தொடரலாம் அப்படிலாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆம்ஸ்ட்ராங் தான். அவரு பல விமர்சனங்கள் ஆம்ஸ்ட்ராங் மேல பலருக்கு பல விதமான விமர்சனங்கள் இருந்தாலும், இவ்வளோ மக்கள் செல்வாக்கை கொண்ட ஒரு நபரை வந்து ஒரே நாள் இறந்த உடனே மட்டும் ஒரு மனிதனை வந்து உடனடியாக உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு அவனை நல்லவனா உருமாற்ற முடியாது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நல்லவனா விதைச்சிருக்கணுன்ற காரணம் அதை தொடுத்து தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு வந்து ஒரு ஆண்டுகள் பொறுத்தும் நம்ம ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேசுறதுக்கு காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக பண்ணியிருக்காரு. மற்றபடி ஆம்ஸ்ட்ராங் கிட்ட பழகிறவங்க எல்லாருக்கிட்டையும் சாதிய ரீதியா பழகாத ஒரு நபர்ன்றத நான் கண்கூடா பார்த்திருக்கேன். சாதிய ரீதியா பழகுனது இல்லை. பார்த்த உடனே வாங்க போங்க புஸ்தகம் அந்த புஸ்தகம் படிச்சீங்களா அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய ஒரு நபராக தான் எல்லாருக்கூடையும் ஒரு நமக்கு தெரிஞ்சு ஒரு இரவு அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 6-7 பேர் போறாங்க, ஒரு வழக்கறிஞர் ஒரு விஷயமா பேசுறதுக்கு. அப்போ அவங்க போய் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ அவர் உட்காந்துருக்காரு, சாப்பிடாம அந்த ஹோட்டல்ல உட்காந்துருக்காரு. உடனே நீங்க சாப்பிட்டீங்களான்னா, நாங்கள் வரும்போது சாப்பிட்டோன்ட்டு. என்னப்பா நீங்க சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்காக தானே சாப்பிடாம உட்காந்துருக்கேன், நீங்க எனக்காக இப்போ நீங்க சாப்பிட்டே ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11:30 மணிக்கு அந்த சாத்தின ஹோட்டலுக்குள்ள எடுத்து வச்சு அவரே பரிமாறி நீங்க சாப்பிடுங்கப்பா, இதை கொஞ்சம் போட்டுக்குப்பான்னு போகும்போது அந்த போனவங்க எல்லாருமே மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள். அவங்க கிட்ட அவர் பழகிட்டு அதுல ஒருத்தர் டீ சாப்பிட்ற ஒரு ஆள் இருக்காரு. கேட்குறாரு, டீ நான் டீ சாப்பிடலன்ற. டீ இல்லை நீங்க அவர் டீ கேட்டாரு, அங்க போயிட்டு வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுங்க, அவர் டீயும் சாப்பிட்டாதான் சாப்பிட்டு டீ சாப்பிடணுன்றாருன்னு. அந்த மாதிரி ஒருத்தரை வந்து அவங்களுக்கு என்ன தேவை அறிஞ்சு பண்ற நபர். ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு பெரிய படுகொலை செய்யப்பட்டது. அந்த படுகொலையின் காரணமாக பல கொலைகள் சென்னையில தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. காவல் ஆணையர் மாற்றம் இருந்தாலும் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவை வந்து நம்ம போற்றுவோம். 2வது வந்து ஆம்ஸ்ட்ராங் நாளை எந்தெந்த இடத்துல நினைவேஞ்சல் நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆம்ஸ்ட்ராங்க, அவர் விட்டு போன வழக்கறிஞர்கள் அதை என்ன அவங்க தொடருவாங்க அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்கு. நாளைக்கு அவங்க நினைவேந்தல்ல என்னென்ன உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு பார்ட்டியா உருவாக போறாங்களா, இல்லை வந்து அப்படியே உருவாகி இந்த டீமை வச்சு அவங்க ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றான்ற ஒரு ஐடியா இருக்காங்களா, ஆனந்தன் தரப்பு அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்றத எல்லாரும் மாதிரியும் பிஎஸ்பியில் இருக்கவங்க மாதிரியும் நம்மளும் அதை பார்க்கலான்னு காத்திருக்கோம். சார் கடைசி கேள்வி சார், ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கு தற்போது என்ன நிலைமையில சார் இருக்கு? ஆம்ஸ்ட்ராங் வழக்குல வந்து 1400 பக்கங்களுக்கு மேற்கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. குற்றவாளிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இன்னும் வந்து அது அந்த வழக்கை பத்தி நம்ம இப்ப தீர்க்கமா பேச முடியாது. இருந்தாலும் மக்கள் வந்து அந்த வழக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. காவல்துறை என்ன சொல்றது எதிர்பார்க்கறாங்க. எதனால கொண்டாங்க, யார் மெயின் குற்றவாளி இப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருந்துகிட்டே இருக்கு. நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் வந்து காவல்துறை விரைவில் தரும். நம்ம எல்லாரையும் மாதிரி நம்மள எதிர்பார்க்கணும். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவுகளை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஒரு ஆண்டு காலம் அவருடைய படுகொலை நடந்திருக்கு. அவர் பற்றிய தகவல்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார். நன்றி.